ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டுகள் எல்லாமே உண்மைதான். அதனால தான் எலெக்ஷன் கமிஷன் இப்போ வரைக்கும் பதிலே சொல்லாம இருக்காங்க, ஒரு பிரஸ் மீட் கூட நடத்தாம இருக்காங்க என்று சொல்லிட்டு இருந்தாங்க. எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு ராகுல் காந்திக்கு ஒரு சரியான ரிப்ளை கொடுக்கும் விதமாக ஒரு பிரஸ் மீட் நடத்திருக்காங்க. அதுல ராகுல் காந்தி சொன்ன எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் ஒரு விரிவான ரிப்ளையை கொடுத்திருக்காங்க. 7 நாளைக்குள்ள நீங்க சொன்னதற்கான ஆதாரம் கொடுக்கணும், இல்லனா இந்த நாட்டு மக்களிடையே பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் என்று சொல்லியிருக்காங்க. பாஜக கூட்டணியோட வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட்டா தமிழ்நாட்டை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை அறிவிச்சிருக்காரு ஜேபி நட்டா அவர்கள். அதை தவிர பிரதமர் மோடி அவர்கள் துவாரகா எக்ஸ்பிரஸ் திறந்து வச்சுட்டு ஒரு முக்கியமான ஸ்பீச் கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு இந்தியனும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஸ்பீச். அது என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி அப்படின்ட்டு சிங்கம் படத்துல ஒரு சீன் ஒன்று வரும். அந்த மாதிரி ராகுல் காந்தி அவர்கிட்ட என்ன கேட்கணும்னா, எங்களுக்கு இப்போ ஒரு உண்மை தெரிஞ்சே ஆகணும். உங்களுடைய ஒவ்வொரு பிரஸ் மீட்லையும் நீங்க கொடுக்கக்கூடிய டேட்டா அண்ட் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது மாறிக்கிட்டே இருக்கு. இதுல எது உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சே ஆகணும். உதாரணத்துக்கு பிப்ரவரி 3ஆம் தேதி மகாராஷ்டிராவில் புதிதாக 70 லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கிளைம் வைக்கிறீங்க ஒன்னா. அடுத்து பிப்ரவரி 7ஆம் தேதி மகாராஷ்டிராவில் 39 லட்சம் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கிளைம் வைக்கிறீங்க. பிப்ரவரி 17ஆம் தேதி 40 லட்சம் வாக்காளர்கள் புதிதாக மகாராஷ்டிராவில் சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. இன்னைக்கு ஆகஸ்ட் 17ஆம் தேதி மகாராஷ்டிராவில் புதிதாக 1 கோடி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்களே, இது எல்லாமே எந்த பேசிஸா சொல்றீங்க? நீங்க ஒரு பிரஸ் மீட்ல இது எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் டேட்டா அப்படின்னு சொல்றீங்களே, எலெக்ஷன் கமிஷன் டேட்டாவின்படி மகாராஷ்டிராவில் 39 லட்சம் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டாங்களா, 40 லட்சமா, 1 கோடியா, என்னது அந்த உண்மையான ஃபிகர் என்னது? ஒவ்வொரு முறையும் மைக் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு ஃபிகர் அடிச்சு விடுறீங்க. நான் சொல்றதுதான் ஒரு உண்மை அப்படின்னு வேற அடம் பிடிக்கிறீங்க. சரி, இவ்வளோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, அது அப்படியே ஒரு ஓத்தா கம்ப்ளைண்டா எழுதி கொடுங்களேன் அப்படின்னு கேட்டா, இல்ல என்னால எழுதி கொடுக்க முடியாது ஓடுறீங்கல்ல. இதற்காக தான் சொல்றோம். ஏனென்றால் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் படி எழுதி கொடுத்தால் ஆதாரம் தேவை. தவறான ஆதாரத்தை நீங்கள் கொடுத்தால் தட் இஸ் a punishable offense. அதனால்தான் பனிஷபிள் அஃபென்ஸ் ஆகக்கூடாது, நம்ம மேல சட்ட நடவடிக்கை பாயக்கூடாது என்பதற்காக கடைசி வரைக்கும் காத்துல மட்டுமே கம்பு சுத்தக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக ராகுல் காந்தி இருக்கிறார். ராகுல் காந்திக்கு வாய்க்கு வந்தபடி அடிச்சு விடுவது என்பது வழக்கம். ஆனா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ் மற்றும் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் அப்படி பேச முடியாது இல்லையா? எதுவாக இருந்தாலும் ஆதாரப்பூர்வமாக தான் பேசி ஆக வேண்டும். அதனால்தான் இன்னைக்கு ஆதாரப்பூர்வமாக எலெக்ஷன் கமிஷன் ஒரு டீட்டெயிலாக பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 1 என்ன சொல்றாங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் இந்தியாவுடைய எலக்டோரல் ப்ராசஸ், இந்த தேர்தல் ஒட்டுமொத்தமாக இந்திய மக்களாலே நடத்தப்படுவது, இதுல ஃபாரின் நேஷனல்ஸால பங்கு பெற முடியாது அப்படின்னு குறிப்பிடுறாரு. இது யாருக்காக குறிப்பிடுறாரு, எதற்காக குறிப்பிடுறாரு என்பது உங்களுக்கே தெரியும். पहली बात तो मैं स्पष्ट कर देना चाहता हूं कि भारत के संविधान के अनुसार सिर्फ भारत का नागरिक ही एमएलए और एमपी का चुनाव कर सकता है. किसी और कोई अधिकार, किसी और देश के नागरिक कोई अधिकार प्राप्त नहीं है. அதை தவிர ராகுல் காந்தியோட ஒரு குற்றச்சாட்டு, அது என்ன, ஒரு அட்ரஸ் ஃபேக்காக இருக்கு, வீட்டு நம்பர் அப்படின்னு போட்டு அந்த இடத்துல 0ன்னு இருக்கு, அதுவும் நிறைய பேருடைய வீட்டு நம்பர் 0ன்னு இருக்கு, இது எப்படி இருக்கலாம் என்று கேட்டதற்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தேசத்துல ஹோம்லெஸ் பீப்புள், வீடே இல்லாதவங்க, பிளாட்ஃபார்ம்ல தூங்கக்கூடியவர்கள், இன்னும் பல பொது இடங்கள்ல படுத்து உறங்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த தேசத்துல இன்னும் ஆயிரக்கணக்கான பேரு தன்னுடைய வாக்காளர் அடையாள அட்டையில அவங்களோட அட்ரஸா 0ன்னு தான் வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பர்மனண்டா ஒரு வீடு கிடையாது. That doesn't mean they are fake voters. அதெல்லாம் போலியான வாக்காளர்கள் என்பது கிடையாது. உங்கள மாதிரியே எல்லாருமே பிரிவிலேஜாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு தலைமை தேர்தல் அதிகாரி ஞானேஷ்குமார் அவர்கள். फेक एड्रेस मतलब एड्रेस है ही नहीं, या फिर हाउस नंबर 0, हाउस नंबर 0. तो आपने कभी सुना है हाउस नंबर 0? हमने तो नहीं सुना था, मगर बेंगलोर में हजारों हाउस नंबर 0 हैं वोटर लिस्ट पे. जैसे एक विषय आया था, किसी ने कहा कि साहब हाउस नंबर 0 है, 80,000 लोगों के हाउस नंबर 0 हैं, इसीलिए वो फर्जी हैं. अगले दिन कई सारे मतदाता खड़े हो गए, उन्होंने कहा नहीं साहब हम तो यहां रहते हैं. 0 नंबर. आपको पता है इस देश में करोड़ों लोगों के घरों के पते के आगे 0 नंबर है. क्यों? क्योंकि पंचायत, म्यूनिसिपैलिटी, जिस घर में वो रहते हैं उन्होंने उनका नंबर नहीं दिया. शहरों में अनऑथराइज्ड कॉलोनीज हैं जहां उनको नंबर नहीं है, तो वो अपने फॉर्म में क्या पता भरें? तो चुनाव आयोग के निर्देश कहते हैं अगर ऐसा कोई भी मतदाता इस देश में है, चुनाव आयोग उसके साथ खड़ा है और उसको नोशनल नंबर देगा, और चूंकि कंप्यूटर में जब उसको भरते हैं तो वो 0 दिखता है. इसका अर्थ ये नहीं है कि वो मतदाता नहीं है. इसी तरीके से
जिन लोगों के पास घर नहीं होता, आप लोग भाग्यवान हैं, कई लोगों के पास घर नहीं होता लेकिन उसका नाम भी मतदाता सूची में होता है, और उसका पता क्या दिया जाता है? उसका पता वो जगह दी जाती है जहां वो व्यक्ति रात को सोने आता है, कई बार सड़क के किनारे, कई बार पुल के नीचे, या कई बार लैंप पोस्ट के किनारे। और फिर अगर ये कहा जाए कि वो फर्जी मतदाता है, ये हमारे गरीब मतदाताओं, बहनों, भाइयों और बुजुर्गों के साथ एक बहुत बड़ा खिलवाड़ है। இங்கு ஒரு சில பேர் ஓட் சோரி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி, ஓட்டை திருடி விட்டார்கள் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தி ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் இங்க அசிங்கப்படுத்தியிருக்காங்க. எல்லாமே இங்க டிரான்ஸ்பேரண்டாக நடந்திருக்கு. இங்க ஓட்டர் டிரான்ஸ்பேரன்சி அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, ஓட்டர் பிரைவசி அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஓட்டர் பிரைவசிக்குள்ள தலையிடக்கூடாது என்று சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. ஆனா இங்கு ஒரு சில அரசியல்வாதிகள் ஒரு ஓட்டரோட போட்டோவை தவறாக பயன்படுத்திட்டு இருக்காங்க என்று பதிவு பண்றாரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். இவர் யாரு தெரியுமா சொல்றாரு? ரீசெண்டா எதிர்கட்சிகள்லாம் ஒரு குறிப்பிட்ட பெண் அவங்களுடைய ஓட்டர் ஐடியில அவங்களோட வயசு தப்பா பதிவே இருக்கு, ஏஜ் டிஃப்ரெண்டாக இருக்கு, உடனே அவங்களோட போட்டோவை டிஷர்ட்ல போட்டுக்கிட்டு பார்லிமெண்ட்ல போய் நின்ட்டாங்க. இங்க பாருங்க, எலெக்ஷன் கமிஷன் ஓட்டு சோரியில் ஈடுபடுதுன்ட்டு. இதற்கு அந்த பெண்மணியே வந்து ஓப்பன்ல வந்து பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க. என்னுடைய அனுமதி இல்லாம என்னுடைய போட்டோவை எப்படி நீங்க பயன்படுத்துவீங்க, யார் உங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்தது என்று கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சில லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் தலைமை தேர்தல் ஆணையர் சொல்றாரு. நீங்க ஒரு குறிப்பிட்ட கான்ஸ்டிட்யூன்சினுடைய வாக்காளராக இல்லாம இருந்தா, ஒரு இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில் ஒரு பொது நோக்கத்துக்காக ஓட் சோரி பத்தி நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அது என்ன தெரியுமா? இஃப் யூ ஆர் நாட் அ voter of that constituency, then you have only one option in the law, and that is the registration of electors rule number 20 subclause 3 subclause B, which says that if you are not a voter of that constituency, then you can lodge your complaint as a witness, and you will have to give an oath to the electoral registration officer, and that oath will have to be administered in front of the person against whom you have complained. சட்டம் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு என்பது எழுதி கொடுக்கணும். யாருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்றீங்களோ அவங்கள முன்னிலையில வச்சுக்கிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஆனா தவறான ஒரு ஆதாரம் கொடுத்து விட்டால் அது பனிஷபிள் அஃபென்ஸ் என்று ஆல்ரெடி பார்த்தோமா? இப்ப தெரியுதா ராகுல் காந்தி ஏன் எழுதி கொடுக்காம கடைசி வரைக்கும் வாயாலே பேசிக்கிட்டு இருக்காருன்ட்டு? கடந்த 75 ஆண்டுகளாக எலெக்ஷன் கமிஷன் இந்த தேசத்துக்காக உழைத்து கொண்டே இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சில கிராமங்கள்ல, ஒரு சில பூத்துகள்ல வெறும் ஒரே ஒரு ஓட்டர் இருந்திருக்காங்க. அருணாச்சல் பிரதேஷ்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஓட்டர் கிட்ட இருந்து ஒரு ஓட்டை வாங்கிட்டு வரதற்காக எலெக்ஷன் கமிஷன் 2 நாள் உழைக்குது. ஆனா நீங்க ஒட்டுமொத்த எலெக்ஷன் கமிஷன் மேலே இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா இதெல்லாம் எவ்வளவு அர்த்தமற்றது என்ற கேள்வி எழுப்பியதோட இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு. ஒரே ஆளு, ஒரே நபர், ஒரே வாக்காளர் 2 வெவ்வேறு இடங்கள்ல 2 வெவ்வேறு வாக்குச்சாவடிகள்ல ஓட்டு போட்டிருக்காங்க நீங்க கிளைம் பண்றீங்கல்ல, அதற்கான ஆதாரத்தை கொடுங்க. because it is a punishable offense. நாங்கள் நேற்று வரை ஆதாரம் கூட கேட்டுட்டே இருக்கோம். உங்களால் கொடுக்கப்படவில்லை, உங்களால் கொடுக்க முடியவில்லை, முடிஞ்சா ஆதாரம் கொடுங்க என்பதை ஓப்பன் சேலஞ்சாக வச்சிருக்காங்க. மகாராஷ்டிராவில் திடீர்னு வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களே, நாங்கள் எலெக்ஷனுக்கு எவ்வளவு மாதங்களுக்கு முன்னாடியே, எவ்வளவு நாட்களுக்கு முன்னாடியே எலக்டோரல் ரோலை பொதுவெளியில் வச்சிருக்கோம். உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருந்தா நீங்க என்ன பண்ணணும்? தேர்தலுக்கு முன்னாடி அப்ஜெக்ஷன் பண்ணணும். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்ஜெக்ஷன் பண்ணீங்கன்னா நோ யூஸ் இல்லையா? இதைத்தான் காங்கிரஸ் அமைச்சர் ராஜண்ணா சொன்னாரு. என்ன சொன்னாரு? கர்நாடகாவில் நாம ஆட்சியில் இருக்கும்போது தான் எலெக்ஷன் கமிஷன் இது ஒட்டுமொத்த ப்ராசஸை நடந்துச்சு. நம்ம அப்ப தூங்கிட்டு இப்ப போய் எலெக்ஷன் கமிஷனை குற்றம் சாட்டுறது எப்படி நியாயமா இருக்கும் அப்படின்னு ஒரு நியாயமான காங்கிரஸ்காரர் கேட்டாரு. அவரையும் பதவியிலேருந்து தூக்கி போட்டீங்க. இப்போ தேர்தல் கமிஷன் உங்கள்ட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கு, அதுக்கு பதில் சொல்லுங்க. மகாராஷ்டிராவில் திடீர்னு ஸ்பைக் ஆகிட்டு இருக்கு, 5 மணிக்கு அப்புறமா டக்குன்னு 10% ஓட்டு ஆகிருக்கு அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு என்ன சொல்லியிருக்காரு? ஆவரேஜ் ஆகவே 10% அப்படிங்கிறது பர் ஹவருக்கான ஒரு மணி நேரத்துக்கான சராசரியான வாக்கு சதவீதம் உயர்ந்துகிட்டே இருந்திருக்கு, அவ்வளவு வாக்குகள் பதிவாகிட்டே இருந்திருக்கு, திடீர்னா ஸ்பைக் ஆகல அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனர் விளக்கம் கொடுத்திருக்காரு. ஆனா ராகுல் காந்தி எதற்காக ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனையும் எதிர்க்கிறாரு, எலெக்ஷன் கமிஷன் எதிர்க்கிறாரு தெரியுமா? இப்போ ரீசெண்டா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மூலமாக நாங்க யாரெல்லாம் இந்திய வாக்காளர்கள், இந்திய தேசத்தை சேராத வாக்காளர்கள் என்று சிட்டிசன்ஷிப் வச்சு கண்டுபிடிச்சிருவோம், அப்படி இந்திய தேசத்தினுடைய சிட்டிசன்ஸாக இல்லாதவர்களுடைய ஓட்டுரிமை ரத்து செய்து விடுவோம் என்று எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு சொல்லியிருக்காரா? ஒருவேளை அப்படி நீங்க ஃபாரின் வாக்காளர்கள்லாம் தூக்கிட்டீங்கன்னா இவங்களுடைய ஓட் பேங்கே போயிருமே. இங்க சிஸ்டம் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா நம்ம ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். நிறைய வெளிநாட்டு வாக்காளர்கள் இங்க ஓட்டர் ஐடி எடுத்திருக்காங்க, எஸ்,
அது நடந்திருக்கு. நிறைய தேர்தலில் முறைகேடுகள் நடந்திருக்கு. நிறைய இடத்துல போலியான வாக்காளர்கள் இருக்காங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த அட்ரஸ் அந்த அட்ரஸ் மாறிட்டேன்னா இங்க ஒரு ஓட்டு அங்க ஒரு ஓட்டு என்று ஒரு சில பேர் எடுத்திருப்பாங்க. 100% எந்த தப்பும் நடக்கல, எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்வதற்கு நம்ம ஒன்றும் முட்டாள் கிடையாது. அவ்வளோ ஒன்றும் முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. ஏன்னா உண்மை என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். அதை சரி செய்வதற்காக தான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை கொண்டு வந்திருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனே காம்ப்ரமைஸ்டு ஓட் சோரி நடந்திருந்தா முதல்ல இந்த 40 எம்பி எப்படி வந்திருப்பாங்க? பாஜக ஆட்சி புரியக்கூடிய மாநிலம் மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேசம், ரெண்டுத்திலேயே சீட்ஸ் குறைஞ்சது இல்லையா? அந்த சீட் எப்படிங்க குறையும்? ஓட்டை திருடாம 2019 303 சீட்டு ஜெயிச்ச பாஜக எப்படி ஓட்டை திருடி வெறும் மைனாரிட்டி அரசாக 2024 வெறும் 240 சீட் ஜெயிக்க முடியும்? இது அனைத்தையுமே மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்காங்க. டு பி ஹானஸ்ட், ராகுல் காந்தியுடைய இந்த குற்றச்சாட்டு, ஓட் சோரி அப்படிங்கிற குற்றச்சாட்டு அடுத்த தலைமுறையிடம், இன்னும் குறிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸிடம் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அவங்க என்ன நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, ராகுல் காந்தி ஒரு ஃபைட்டர், ஒரு ஹீரோ அப்படின்னு நிறைய பேர் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோஷியல் மீடியால கடந்த ஒரு சில நாட்களாக நான் இந்த நியூட்ரலான கமெண்ட்ஸ்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். அதுல ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நிறைய பேர் ராகுல் காந்தி உண்மையை தான் சொல்றாரு, மோடி அரசாங்கம் ஓட்டை திருடி தான் ஆட்சிக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால்தான் நம்ம உடனுக்குடன் ராகுல் காந்தியை கவுண்டர் பண்ணது நம்மளுடைய கடமையாக இருக்கு. அதனால தான் நம்ம தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனல்ல இந்த ஓட் சோரி பத்தியும் ராகுல் காந்தியுடைய பொய்யான அலிகேஷன் பத்தியும் பேசிக்கொண்டே இருக்கோம். ஸோ மக்களாகிய நீங்க அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் ராகுல் காந்தியுடைய பொய் பிரச்சாரத்தை நம்ம எல்லாருமே சேர்ந்து உடைக்க முடியும். அப்படியே அடுத்ததாக நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஸ்பீச் கொடுத்திருக்காரு சொன்னேன் இல்லையா? அது என்னன்னா, பி இண்டியன் பை இண்டியன், ஹம் பாரத் கே லோகோ ஹே, அதனால பாரத தேசத்தினுடைய பொருட்களை மட்டுமே வாங்குவோம், முடிந்த அளவுக்கு வாங்குவோம் என்று இன்னைக்கு ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்காரு. सभी देशवासियों से आग्रह करूंगा, भारत में बने सामान पर हम भरोसा करें। भारतीय हैं तो भारत में बना ही खरीदें। अब त्योहारों का सीजन चल रहा है, अपनों के साथ अपने लोकल उत्पादकों की खुशियां बांटें। आप तय करें, गिफ्ट वही देना है जो भारत में बना हो, भारतीयों द्वारा बनाया हुआ। இதுக்கு முன்னாடியே சுதந்திர தின உரையின் பொழுது பாரத பிரதமர் மோடி அவர்கள், நான் உங்களோட துணை நிற்கிறேன், இந்த தேசத்தினுடைய இளைஞர்கள் முன்னாடி வாங்க, நம்ம எல்லாருமே சேர்ந்து ஆத்ம நிர்பர் பாரத் உருவாக்குவோம், யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மாதிரி இந்தியாவில் ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கும், எல்லாமே இந்தியாவிலே தயாரிப்போம், உங்களுக்கு நான் துணை நிற்பேன் என்று ஒரு உறுதி அளிச்சிருக்காரு. அது மாதிரி இந்திய தேசத்தினுடைய இளைஞர்கள் அனைவரும் முன்னாடி வாருங்கள், இந்தியாவில் நிறைய நம்ம உருவாக்க முடியும். த்ரூ த மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் நம்ம உழைப்போம். கண்டிப்பாகவே வில் பி இண்டியன் அண்ட் பை இண்டியன், முடிஞ்ச வரைக்கும் வில் பை இண்டியன் என்பதை ஒரு சங்கல்பமாக இப்போ எடுத்தால் மட்டும்தான். ட்ரம்ப் மட்டும் இல்ல, நாளைக்கு ட்ரம்ப் போயிட்டு பைடன் வருவாரு, இல்ல பைடன் போயிட்டு ஒபாமா வருவாரு, ஒபாமா போயிட்டு கமலா ஹாரிஸ் கூட வரலாம், யார் வேணா வரலாம், ரஷ்யன் பிரீமியர் மாறலாம், ஜெர்மன் சான்சலர் மாறலாம், யார் வேணா மாறலாம். ஆனா இந்தியா தற்சார்பாக இருந்தால் நாம் யாரிடமும் கையேந்து நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை தான் பாரத பிரதமர் உறுதியாக சொல்லியிருக்கிறார்.